கோழி குஞ்சு வளர்க்குறது முதல் 7 நாள் ரொம்ப முக்கியமான நாள். இதில் வந்து ரெக்கையை தொங்க போட்டு குறி நிற்குதுன்னா இந்த வீடியோ மறக்காம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிட்டு பாருங்க. வணக்கம், இது பிரகாஷ் இன்டெகிரேட் ஃபார்ம் யூடியூப் சேனல். வீடியோவில் எதை பற்றி சொல்ல போனால், இந்த கிளிமூக்கு கோழி குஞ்சு வந்து ஒன்டே சிக்கு இருக்குது. இப்போ இந்த சிக்கு வந்து நார்மல் நாட்டுக்கோழி வளர்க்குறவங்க நம்ம வெளியே விட்டோம்னா அப்படியே வந்து வளர்ந்துடாது. ரெக்கையை தொங்க போட்டு ஒரு மாதிரி சீக்கு வந்த மாதிரி சில குஞ்சு மாதிரி மாறிடும். சில மெத்தடுகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னா அந்த மாதிரி மாறாது. ரெக்கையை தொங்க போடாமல் ப்ராப்பராக நல்ல ஆரோக்கியமாக வளர்ந்துடும். நான் என்ன மெத்தடு ஃபாலோ பண்ணுறேங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். இப்போ நம்ம கோழிகள்லாம் பார்த்தீங்கன்னா அடை வச்சுருக்க ரூமில் இருக்கும். அடையில் இருக்கக்கூடிய கோழிகள் இருக்குது, குஞ்சு பொரிச்சிருக்கு. இப்போ இன்றைக்கி இந்த குஞ்சு பொரிச்ச இந்த சிக்ஸை வந்து ஒரு கோழியில் சேர்த்துட்டு போகிறோம். நாட்டுக்கோழியில் கிளிமுக்கு முட்டைகளில் நாட்டுக்கோழி தான் அடையை வைப்பேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நாட்டுக்கோழி தான் அடை வச்சுருக்கேன். அடை வச்சதை இப்போ இன்றைக்கி ஒரு கிளிமுக்கு கோழியோட முட்டை வச்சுருக்கு. அதை எடுத்து சேஃபாக ஒரு இடத்துல வச்சுருவோம். நாட்டுக்கோழி வைக்கிற முட்டைகளை அந்த இரும்பு வாளி மாதிரி இருக்கு பாருங்க, சில்வர் வாளி, அந்த சில்வர் வாளியில் வச்சுருவேன். தெர்மோகோல் பாக்ஸில் வைக்கிறது வந்து கிளிமுக்கு முட்டைகள், அதில் இருக்கிறது வந்து அந்த இரும்பு வாளியில் இருக்கிறது வந்து நாட்டுக்கோழியோட முட்டை அப்படி வச்சுருவேன். அடை வைக்கும்போது கரெக்டாக அதுக்கு தகுந்த மாதிரி அடை வைப்பேன் நான். இப்போ இந்த சிக்ஸை வந்து ஒரு நாட்டுக்கோழியில் சேர்த்து விட போகிறேன். எந்த கோழி அடைப்படுத்துனுச்சோ இந்த முட்டையில் அந்த கோழியில் சேர்த்து விட போகிறேன். அந்த கோழி ஆல்ரெடி அந்த கூடையில் மூடி வச்சுட்டேன். பின்னாடி ஒரு கூடை இருக்கு பாருங்கள், அந்த கூடையில் மூடி வச்சுருக்கேன். இப்போ இந்த சிக்ஸை வந்து அங்கே சேர்த்து விட போகிறேன். கோழியோட சேர்த்து விட்டு தீவனம் தண்ணி எப்படி வைக்கிறோங்கிறத மெயின். அதுபடி தான் குஞ்சு வந்து ப்ராப்பராக வளரும். நல்ல காத்தோட்டமான இடமா இருக்கணும். கீழே வந்து ட்ரையான இடமா இருக்கணும். மணலாக இருந்தால் நல்லது. ஏன்னா அந்த தண்ணி சிந்துறது, தீவனம் சிந்துறது, இதனால் அந்த இல்லாட்டி இந்த கோழி மோஷன் போடுறதுனால அந்த சிக்ஸுக்கு எந்த பாதிப்பு வராமல் இருக்குன்னா கீழே வந்து மணல் இல்லைன்னா ட்ரையான ஏரியா வந்து நல்லது. சிமெண்ட்டு தரையோடு இந்த மாதிரி இருக்கிறது நல்லது. நான் சிமெண்ட்டு தரையோட தண்ணி சேர்ந்தால் என்ன ஈரமாயிட்டே இருக்கும். பாருங்கள், இப்போ உள்ள கோழி இருக்குது. இந்த சிக்ஸை ஒன்றா சேர்த்து விட்டுறோம். சேர்த்து விட்டுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, சிக்ஸுக்கு வந்து ஃபீடும் தண்ணியும் வைப்பேன். அதெல்லாம் விஷயம் இருக்குது. என்ன ஃபீடு வைக்கிறோங்கிறத பொறுத்து தான் சிக்ஸ் வந்து ஃபால்ட்டெல்லாம் வளரும். நம்ம பண்ணையை பொறுத்தவரை இப்போ இதில் வந்து 4 முட்டை இருக்குது பார்த்தீங்களா, 4 முட்டையில் 2 முட்டையில் வந்து நல்ல கரு இருக்குது. ஸோ இன்னும் ஒரு நாளில் வந்து அந்த சிக்ஸும் பொரிச்சிடும். அதனால் வேறு கோழியில் வச்சுருவேன். இதில் ஃபீல்டு என்ன கலக்கிறேன்னா, அரிசி இருக்குது பார்த்தீங்களா, அரிசி அப்படியே முழு அரிசி தான்.